ஜியோல இருந்து ஒரு வழியா மொய் வச்ச காசை திரும்ப கொடுத்துட்டாங்க. நம்ம போட்ட வீடியோவால தான் ரீஃபண்ட் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுதான் உண்மை. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவோட கமெண்ட்ல சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. நீ பெரிய யூடியூபரு, சாரி பெரிய யூடியூபர்லாம் கிடையாது. நான் சின்ன யூடியூபர் தான். நீ வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டு உன்னோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிற. அப்பாவி மக்களாகிய நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நியாயமான கேள்விதான். பதில சொல்றா. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு தெரியும்? தெரியாது. அப்பவும் வந்து இந்த மாதிரி பிராண்டு கூட சண்டை போட்டு நான் வந்து ரீஃபண்ட் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் வீடியோ போட்டது எனக்கு ரீஃபண்ட் வரணும் அப்படின்றது கிடையாது. இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். நிறைய மக்களும் இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் ரீஃபண்ட் போகணும் அப்படின்ற ஐடியால தான் நான் அந்த வீடியோ போட்டது. உங்களுக்கும் ரீஃபண்ட் கிடைக்கல அப்படின்னா கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி ஷோ பண்றேன். அதில் ட்ரை பண்ணி பாருங்க. பெருசா ரெஸ்பான்ஸ் இருக்காது. அடுத்தபடியா லோக்கல் அவுட்லெட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கேள்விகள் நியாயமா இருந்து அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்க தாராளமா கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருமே சோஷியல் மீடியால இருக்கோம். நீங்களும் போஸ்ட் பண்ணலாம், டேக் பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம். அது மூலமாகவும் உங்களுக்கு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும்.